ஒரு பாஸ்டனுடைய மகள் சேரா கிறிஸ்தவ குடும்பத்தில் அப்படி வளர்க்கப்பட்டவர். சின்ன வயதுல இருந்து வேத வசனத்தை அப்படியே பயட் பண்ண வைவர். இவ பயட் பண்றதெல்லாம் கேட்டு எல்லாமே சொன்னாங்க, பாஸ்டர் வளர்த்தா இது போல பிள்ளைய வளர்க்கணும். 18 வயசு ஆனதுமே இயேசு சாமி இவளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஃபீல் பண்றா. கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்னு ஆசைப்படுறா. வேத வசனம் சொல்லப்படும் போதெல்லாம் இவளுக்கு அது கசக்குது. தேவாலயத்துக்கு போகிறது விட்டுட்டு தன் ஃப்ரெண்டுகளோடு இருக்கணும்ன்ற ஒரு ஆசை உண்டாவது மனசுல. இதோடு கூட அவ ஒரு போராட்டம் இருக்கும்போதோ ஆண்டவரும் கசக்குறாரு, தேவ ஆலயமா கசக்குது, தேவ வார்த்தையும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கடைசியில் அவ ஒரு தீர்மானிக்கிறா. ஒரு இரவு சூட்கேஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்பா அம்மாங்களுக்கு சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. பொல்லாத நண்பர்களோட ஸ்நேகம் வச்சா, வேலை செஞ்சா, சம்பாதித்தா. அவ என்னென்னலாம் பூமியில தப்பு பண்ணுமா வாலிபத்துல எல்லா தவறுகளும் செய்ய ஆரம்பித்தான். பாவத்தின் சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல தனிமை உணர்கிறான். தனிமையில இரவுல உட்காரும் பொழுது இப்ப அழ ஆரம்பிக்கிறான். செய்கிறது எனக்கு பிடிக்கலையே, இந்த பாவத்தை விட்டுட்டு நான் வெளியே வரணும்னு நான் முயற்சி பண்றேன், என்னால முடியலையே. தற்கொலை பண்ணுகிறது தவிர ஒரு வழியில என்று அவள் பிளான் பண்ணுகிற நேரத்தில் தான் ஒரு முறை அப்படியே தனிமையாக அந்த டர்ட்டியான ரூம்ல தூக்கம் வராம அப்படி உட்காந்துட்டு மறுபடியும் பாடுகிறார். மறுபடியும் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். கண்களில் தண்ணீர். ஒரு வசனம் இவளுக்கு ஞாபகம் வருது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட. இந்த வசனம் இவளுக்கு ஞாபகம் வந்ததுமே அழ ஆரம்பிக்கிறான். எழுந்து உட்கார விம்பி 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 அழுது 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 முகவிரதமாக இவ்வளவு பாவம் பண்ணிட்டு மறுபடியும் எனக்குள்ள வர மாட்டேங்கிறேன். மறுபடியும் என்னை என் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறேன். மறுபடியும் நான் சபையில தொடக்கிற ஒரு காரியம் இருந்தாலும் நான் அங்கேயே நான் விழுந்துக்கிறேன். ஒரு பாஸ்டருடைய மகள் எனக்கு வெக்கமா இருக்கு. என் விசுவாசிகளெல்லாம் என்னை பார்த்து எவ்வளவு வேதனை பட்டாங்க. இந்த மாதிரி துன்மார்க்கமா இருக்கிறத பார்த்து அவங்க முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? எனக்கு ஒரு விஷயம் இருங்க ஆண்டவரே, சாக பயமா இருக்கு, என்னை மன்னிப்பிடார். ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறார். அவர் சொன்ன வார்த்தை, God did not find me, he waited for me. கடைசியில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? தேவன் ஏதோ என்னை தேடி வந்து என்னை கண்டுபிடிக்கல, எனக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். இவன் நேராக வீட்டுக்கு ஓடுறான். ஓடி வந்து அம்மா சொன்னாங்களாம், இரவும் பகல் உனக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு. இந்த சிச்சுவேஷன் என்ன தெரியுங்களா? அவர் தான் கொயர் லீடர். அவர் தான் சர்ச்ல முக்கியமான வேலை பண்றாங்க. வருகிற வாலிபர்கள்லாம் உள்ள உடஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தாயா இருந்து திருமணமே பண்ணிக்காம தேவனுக்கு என்று ஊழியம் செய்து அவர் சொல்லுகிற வார்த்தை எல்லா வாலிபர்களுக்கு என்னன்னு கேட்டீங்களா? God did not find me. என்னை ஆண்டவர் தேடி வந்து தெரிந்து கொள்ளவில்லை, எனக்காக அவர் காத்திருந்தார்.